மட்டக்களப்பு புன்னைச்சோலை அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் தீமிதிப்பு உற்சவத்தில் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு தீயில் இறங்கி நேர்த்தி கடன்களை செலுத்தியமை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இலங்கையில் அதிகளவான பக்தர்கள் தீமிதிப்பு உற்சவத்தில் கலந்து கொள்ளும் ஆலயம் என்ற பெருமையை கொண்ட கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு புன்னைச்சோலை அருள்மிகு பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் தீமிதிப்பு உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ வெகு விமரிசையாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மத்திய பிரதேசத்தில் அருளாட்சி செய்து வரும் அன்னை பத்ரகாளியம்மன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருக்கதவு திறத்தல் உற்சவத்துடன் ஆரம்பமானது. ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தில் புதன்கிழமை அன்னையின் கல்யாண கால்வெட்டு நிகழ்வு நடைபெற்றதுடன் ஊர்வீதி உலாவும் நடைபெற்றது. இந்த ஆலயத்தின் வருடாந்த தீமிதிப்பில் பிற்பகல் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்று அம்மாள் கடல் குளிப்பு நிகழ்வும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அம்மாள் ஆலயம் வருகை தந்தவுடன் தீக்குளிக்கும் விசேட பூஜைகள் நடைபெற்று தெய்வாதிகள் சூழ பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூழ பக்தர்களின் அரோகரா கோஷங்களுடன் தீமிதிப்பு உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த தீமிதிப்பு உற்சவத்தில் பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதே நேரம் இந்த தீமிதிப்பு உற்சவத்தில் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு தீயில் இறங்கி நேர்த்தி கடன்களை செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை நொடிப்பொழுதில் அறிந்திட ஒருவன் நியூஸை பார்வையிடுங்கள்.